பத்து வருஷமா புள்ள இல்லாத இருந்து தாமா அந்த புள்ள பார்த்தேன். இந்த கேஸ் ஆண்ட கொடுத்த மேத்துக்கு மாதிரி என் புள்ள இல்லையே, என் புள்ள போச்சு. வந்து தூக்குமாவோ மரிமா சாண்டா குடிச்சா சாண்டா குடிச்ச பையா அவனை போட்டு மொட்டை போட்டியாட ஆடி பிடிச்சி ஓட்டு போ. நடிக்காட்டி ஒரு நடிக்காட்டி எனக்கு தெரியும். நீ கஷ்டப்படலையா? ஒரு நிமிஷம் எப்படியா நான் அப்படி மேலே ஏறி போய் உட்காந்து கைத்து ஒரு புள்ள போட்டது 3 வருஷமா காணா போட்ட வல்லாரா போய் கேட்கற போறோம் கேள்வி நான் தடுக்கல மகாராஜா. சரி மாமா, ஊர்வலமாகிறது திருமணம் நடந்து உண்மைதான் மாமா. புருஷன் இல்லைன்னு சொல்ற. ஆமா. இந்த சேதி அரசாங்கத்துக்கு இதுவரைக்கும் ஏன் நீ சொல்லல மாமா? ஒரு ராஜா விட்டு பிள்ளை. ஆமா. தன் கட்டத்துக்கு பேரரசர் நாட்டுக்கு பேச நீங்க. ஆமா. உங்க பிள்ளை. உண்மைதான். ஆமா. ஒரு கட்டிய மனைவியை 3 வருஷமா கட்டின பொண்டாட்டி வந்து பார்க்கல அப்படின்னு ஊர் நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சா, இந்த செய்தி வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கும் அரசாங்கத்துக்கும் நாட்டுக்கும் எல்லாத்துக்கும் இழிவு வந்து விடும் மாமா. ஆர்த்தி எடுப்பாங்க. 3 வருஷமா ஆம்பியான விட்டுட்டு நான் மாமனார் கிட்ட மெல்ல இருக்கிறேன். அப்படின்னு சொன்னா ஊர் வழக்கத்துல உங்க ஆர்த்தி எடுப்பாங்க. வெளில போடணும். என்னடா ஒன்னா முட்டிக்கால் ஓட்டு ரெண்டு பொண்டாட்டி மலைப்பாரு மாடு மேய்க்கிறோம். அவன் விட்டு அவன் சாண்ட என் பொறுமை பொறுத்தவன் என் குலமகள் மேல பழி சொல்லி பாதகி. குலமகள் பையா என்னடா பையா சோப்பு போடுறபடி ஊர் வழக்கத்துல மருமாலை பிள்ளை அவனும் பேசுறா. நீங்க சண்டை அடிக்காதீங்க. புள்ள இருக்கிற இடம் எனக்கு தெரியும். தெரியுமா? எனக்கு புள்ள வரா குருடா என்ன அப்படி இருட்டுக்கா வந்தவன புள்ளியா எம்மா புள்ள இருக்கிற இடம் எனக்கு தெரியும். ஆமா. 3 தேவடாளுக்கு பொறுத்த பையன் 3 வருஷமா எங்க போயிருப்பான். ஜெயமாபுரி பட்டணம் நமது நாடு ஜெயமாபுரி பட்டணம். சந்தனகோபுர வீடு 64 நம்பர் வீடு 64 நம்பர் வீடு. சுப்புதாசி மகள் மஞ்சுளா தாசி கிட்ட 3 வருஷமா குடும்ப நடத்துற பையன் சாந்தசில. ஆமா. சுப்புதாசி மகள் மஞ்சுளா தாசி கிட்ட. ஆமா. விபதி. ஓ 5 நிமிஷம் நான் போய் அழைச்சிட்டு வந்தேன். மகாராஜா